ஆக்ஷன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நம்பர் வாங்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் அண்டு பண்ணிட்டே இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் தான் முதல்ல வாங்கியிருப்போம், கரெக்டாக? ரைட். இப்போது இந்த நம்பரில் இதுக்குள்ளே வந்த உடனேயே அந்த நம்பர் ஆஃப் கேக்ஸ் இருக்குது, ஓகேவா? நம்பர் ஆஃப் கேக்ஸ். இதுக்கு என்னன்னா, கேன் 2 people split it equally? ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரணும்னா, நான் ரன் பண்ணதுக்கப்புறம் 4 கேக் இருக்குது, ஓகேவா? 4 கேக் இருக்குது, நான் இன்புட் கொடுத்துட்றேன். 2 பேர்த்துனால அது ஈக்குவலாக பிரிச்சுக்க முடியும்னா ஆமாம், 2 பிரித்து சாப்பிட்றலாம். அப்போ இதை கொடுத்தனா இங்கே எனக்கு ட்ரூன்னு வரணும், ஓகேவா? அதுவே 3 கேக் இருக்குது, 2 பேர்த்துனால ஈக்குவலாக பிரிக்க முடியுமா? முடியாது, கரெக்டாக? அப்போ இதை கொடுத்தனா ஃபால்ஸ் வரணும், ஓகேவா? இதுக்கு நான் வந்து ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈக்குவல் டுங்கிறது என்ன பண்ணும், இந்த சைடு இருக்கிற தூக்கி இந்த சைடு வைக்கும், கரெக்டாக? ரைட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிள்குள்ளே வச்சிடும். 2 ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இந்த பக்கமும் ஒன்றே இருந்தால் ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இப்போது, ஓகே? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே சிஎல் பண்ண போகிறேன், ஓகேவா? என்ன தெரியுமா, 1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்க போகிறேன். 1 ஈக்குவல் தானே சொன்னீங்கன்னா மெடல்ரா பார்த்துக்கோங்க. இரு சரி, ஓகே. இப்போ வந்து 1 ஈக்குவல் தானே, அப்போது நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுமா, ட்ரூன்னு வரும். 1ம் 2ம் ஈக்குவலா கிடையாதுல்ல, அப்போது இப்போ ரன் பண்ணனா ஃபால்ஸுன்னு வரும். புரிஞ்சுதா? இவ்வளோ தான் இது பண்ணும். சரி, அப்போது 1 + 1 ஈக்குவல் டு 2வா? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூ தான் வரும். புரிஞ்சா? இது ஆக்சுவலி ஷார்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த 1 + 1 இது இந்த டபுள் ஈக்குவல் டு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் தான் எவால்யூவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியல, 1 + 1 இந்த ப்ளஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணும், இந்த 2 ஆட் பண்ணி 2 ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டாக? இந்த டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னா, இது 2 செக் பண்ணும், 2 சேம் தான். நான் இந்த 2 சேமாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து அப்படியே இங்கே பிரிண்ட் ஆயிரும். புரிஞ்சா? இது எதுக்குமே நீங்கள் டபுள் கோட் போடக்கூடாது, ஏன்னா இது எதுவுமே ஸ்ட்ரிங் இல்லை. ஸ்ட்ரிங்னா மட்டும்தான் நீங்கள் டபுள் கோட் போடணும். புரிஞ்சா? காட் இட்? ஓகே. ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்கள், ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தானே? புரிஞ்சு என்ன நடக்கணும், இது 2 முதல்ல ஜாயின் ஆகிடும், இது 2 ஜாயின் வரும், 2 ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ட்ரூன்னு வரும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபால்ஸ் தான் வரும், கரெக்டாக? புரிஞ்சு தானே? ஏன்னா இது வந்து இட் இஸ் RAGH ஸ்பேஸ் UL, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு RAGHUL. புரிஞ்சா? இது எவ்ரி ஒன் கிளியர்? ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாம் கிடச்சிருச்சு. பதில் சொன்னீங்கன்னா மெடல் கிடைக்கும். ஆ ஈக்குவல் டு எனக்கு ஒன்றுமே இல்லை, எத்தனை கேக் இருக்குதுன்னு இதில் இன்புட்டாக கொடுத்துருவோம், ஓகேவா? 5 கேக்கோ 6 கேக்கோ 4 கேக்கோ இன்புட்டாக கொடுத்துருவோம். பட்டனை கிளிக் பண்ணால் அதை 2 பேர்த்துனால ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட முடியும்னா ட்ரூன்னு வரணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரணும். ஏன்னா என்ன, இதில் எங்கே ஏ இருக்குது? ஏ ஸ்ட்ரிங் அறிவே, அதை மாற்றிட்டோம். ஓ, இன்ட்டாக மாற்றணுமா? சரி, இன்ட்டாக மாற்றிட்டேன். ஓ, ஆசையை ஏன் கெடுக்காட்டி. ஓகே, இன்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ N1க்குள்ளே அது இருக்குது, இதுக்குள்ளே போயிடுச்சு, அது இதுக்குள்ளே போயிடுச்சு, N1க்குள்ளே இருக்கு. நெக்ஸ்ட் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏ இன்னும் ஸ்ட்ரிங்கு தான்மா, ஏ இன்னும் ஸ்ட்ரிங்கு தான். சரி, ஓகே, A/2 தானே, A/2 எரர் வரும் பாரு, வந்துருச்சா? ஸ்ட்ரிங்கை இது பண்ண முடியாது, ஏ ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. நீ ஏவை இன்ட்டாக மாற்றி N1க்குள்ளே தானே ஸ்டோர் பண்ணியிருக்கிற. N1/2 equal to N1.
சரி ஏன்னு கொடுக்கலாம், நீங்க வந்து ஏன் அது கொடுக்குன்னு சொல்லுங்க. இவ பைத்தியமா இல்லையா? ஏய் n1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n1 எப்படி? அது உள்ள போயிருங்க சார். 5ல பாதி ஈக்குவல் டு 5 சார் டபுள் ஈக்குவல் டு சரி ஓகே, டபுள் ஈக்குவல் டு போட்டேன். சரி வேற யாராவது? கமான் Thousands of tears later. சரி சார் சார் ஃபர்ஸ்ட் இந்த கிட்டு நம்ம வந்துட்டு 2ஆல இன்டூ பண்ணோம். ம் 2ஆல இன்டூ பண்ணோம்னா சப்போஸ் அது 3 ஆச்சுன்னா இவன் நான் எவ்வளோ நேரம் கொடுப்பேன்? 43 கூட கொடுப்பேன். 43 ஈக்குவல் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணோம். இது 43 கொடுப்பேன். என்ன பண்ணுவேன் சார்? இன்டூ பண்ணோம்னா நம்ம இப்போ என்ன கிடைக்கும்? 43னா 6 86 கிடைக்கும் சார். 86 வந்து டிவைட் பண்ணா 33 வரும். என்னடா பண்ற? பாயிண்ட்ல வந்தா நான் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்ல எனக்கு 2 மெத்தட் தோணுது. டிவைட் பண்ணி அது 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ் ட்ரூ வர மாதிரியும் இல்ல ஃபால்ஸ் சொல்லு எப்படி டிவைட் பண்ணி கண்டுபிடிப்ப? இப்போ நீ சொல்றது கரெக்ட் தான், 0வா இருந்தான்னு செக் பண்ணணும். ஆனால் நீ 0 கூட செக் பண்ணல, n1 கூட இல்லை செக் பண்ணி சார் இப்ப வச்சிருக்க. 0 கொடுத்தா சரி 0 கொடுத்தாச்சு. அப்போது இதை டிவைட் பண்ணி 0 வந்துச்சுன்னா என்னன்னு வரும்? ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். கரெக்ட், பக்கா பிடிச்சிட்டா. ஆனால் என்ன பிரச்சனைனா n1 டிவைடட் பை 2 0வா இருக்கணும்னா n1 0வா இருக்கணும். அப்போ 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் வரும். 2 டிவைடட் பை 2 என்ன? 1. அப்போ 2 கேக் இருந்துச்சுன்னா அது 1, அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். 5 கேக் இருந்தால் 5 டிவைடட் பை 2 என்ன? 2, அப்போ ஃபால்ஸு. 10 இருந்துச்சுன்னா 10 டிவைடட் பை 2 என்ன? 5, அப்போயும் ஃபால்ஸ். என்ன பிரச்சனை தெரியுமா? எப்பாரு நான் டிவைட் பண்ணி காட்டுறேன், இப்போயாச்சும் யோசிச்சு சொல்கிறாளான்னு பார்ப்போம். n1ல் நான் வந்து 43 கொடுக்குறேன் இப்போ, ஆர் 44 கொடுக்குறேன். 44 ஓகேவா? டிவைடட் பை 2. இப்போ நான் ட்ரூ தான் வரணும். ஏன் ஃபால்ஸ் வருதுன்னு பாரு. 2 × 22 ஈக்குவல் டு 44 மைனஸ் பண்ணால் 0. சார் ரிமைண்டர் இரு இப்போது இது வந்து ஸ்லாஷு, ஸோ கோஷன்ட் எடுக்கணும். அத டிவைட் பண்ண பர்சன்டேஜ் போட்டா ரிமைண்டர் 0வா இருந்தா மட்டும் தான் வந்து ட்ரூ வரும். வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகும்னா 5 கொடுத்தா ஃபால்ஸ் தான் வரணும். கரெக்டாக? ஏன்னா 5 வந்து பாதியாக பிரிக்க முடியாது, ஒரு கேக்கு அறுத்து தான் பிரிக்க முடியும். ஸோ 5 கொடுத்தா ஃபால்ஸ் வந்துருச்சு. ஆனால் 52 கொடுத்தா ட்ரூ வரணும், வந்துருச்சு. 521 கொடுத்தா ஃபால்ஸ் வரணும், ஆனால் 5214 கொடுத்தா ட்ரூ வந்துருச்சு. கரெக்டாக இருக்கா? பக்கா ஒர்க் ஆகுதா? ஸோ புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? இதுக்கு வந்து நான் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிட்றேன். நான் வந்து 52 கொடுத்தப்போ என்னாச்சுன்னு பாருங்கள். அப்போ இங்கே 52 வரும், இதுக்குள்ளே 52 போகும். ஸோ n1குள்ளே என்ன இருக்கும்? 52ங்கிற நம்பர். 52 டிவைடட் பை 2. அப்போது அப்படியே நம்ம டிவிஷனுக்கு போவோம். இங்கே தெரியுது தானே? 52 டிவைடட் பை 2. 225 26னா 52 கரெக்டாக, மைனஸ் 0. ஓகேவா? பர்சன்டேஜ் போட்டால் ரிமைண்டர் தான் எடுக்கணும். அப்போ இந்த ரிமைண்டர் தான் இங்கே போகும். கரெக்டாக? அப்போ திஸ் பிகம் 0, ஏன்னா ரிமைண்டர் வந்து 0. கரெக்டாக? புரியுதா? எல்லாம் கவனிச்சு தான் இருக்கீங்க? 0 0 ஈக்குவல் தானே? ஸோ இது வந்து ட்ரூன்னு சொல்லிடுச்சு. புரிஞ்சுதா? அதனால சிஎல் ட்ரூ ஆச்சு. இப்போ நான் வந்து 53 கொடுத்தா ஏன் ஃபால்ஸ் வருதுன்னா 53 கொடுத்தா இங்கே என்ன வரும்? 53. ஓகேவா? இப்போ அதே 53 நம்ம போடுறப்ப இங்கே என்ன ஆகும்னு பாருங்கள். 53 டிவைடட் பை 2 26 டைம்ஸ் போட்டோம்னா என்ன வரும்? 52 வரும், மைனஸ் 1 ரிமைண்டர். இப்போது பர்சன்டேஜ் வந்து ரிமைண்டர் தான் எடுக்கும். கோஷன்ட்டு தானே நமக்கு மேலே இருக்கிறது எடுக்கும், ஸ்லாஷ் தானே கோஷன்ட் எடுக்கும். ஸோ இது வந்து என்ன? 1 1 0 ஈக்குவலாக ஃபால்ஸ். அப்போ இதை என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதனால ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆச்சு. புரிஞ்சுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது? ஆனால் there is ஒன் மோர் வே டு டூ இட். அதை நான் இப்போ தான் யோசித்தேன், பட் இதை நான் ப்ரோக்ராமில் காட்ட மாட்டேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி உங்களுக்கு அடிஷ்னல் 10 ப்ரோக்ராம்ஸ் வரும்ல, அதில் ஒரு ப்ரோக்ராமே இதை மறக்காமல் வச்சுருங்க. இதை யூஸ் பண்ணாமே இதை சால்வ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? இந்த இன்டீஜரை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடுங்க. ஓகேவா? இது ஒரு இன்டீஜர் தானே? இந்த இன்டீஜர் ஸ்ட்ரிங்காக மாற்றிங்கன்னா 53ங்கிறது 53ன்னு மாறிடுமா? அதோட லாஸ்ட் லெட்டர் எடுங்க. அதில் என்ன இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ லாஸ்ட் லெட்டர் 2 4 6 8 0 இருந்துச்சுன்னா அப்போ அது ஒரு ஈவன் நம்பர். கரெக்டாக? இல்லைன்னா அது ஒரு ஆட் நம்பர். புரிஞ்சுதா? அப்போ 2 4 6 8 0ல் கடைசி இது முடியுதான்னு செக் பண்ணலாம். கரெக்டாக? முடிஞ்சதுன்னா அது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அரே ஆஃப், அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண அரே ஆஃப் லாஸ்ட் டிஜிட்னு போட்டுக்கலாம்.
நீங்கள் லாஸ்ட் டிஜிட்னு இப்படி போட முடியாது. லாஸ்ட் டிஜிட்னு ஒரு வேரியபிள், அதை வச்சு நீங்கள் லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த லாஸ்ட் டிஜிட் நீங்கள் கொண்டாந்துட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டு 1ஆக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டு சாரி 0, 2, 4, 6, 8 இதில் ஏதாவது இருக்கணுமா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிடும்.